பட்டா என்ற வார்த்தை எப்படி உருவானது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவை கைப்பற்றிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தை போல தொழில் நிறுவனங்களோ வேறு வர்த்தகங்களோ பெரிய அளவுல வருமானத்தை தரவில்லை. அவர்களின் பிரதான வருமானம் நிலவரி மட்டும்தான். அதாவது நிலத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய் மட்டுமே. நிலம் என்பது இந்தியர்களுக்கு சொந்தமானதல்லவா? ஆங்கிலேயர்கள் எப்படி நேரடியாக வந்து வரியை வசூலித்தார்கள்? அதுதான் ஆங்கிலேயர்களின் தந்திரம். வரியை வசூலிப்பதற்காக அவர்கள் 2 முக்கியமான வியூகங்களை கையாண்டார்கள். முதலாவது 1802இல் காரன்வாலிஸ் பிரபு கொண்டு வந்த ஜமீன்தாரி முறை. இந்த முறையில் ஆங்கிலேயர்களுக்கும் நிலத்தை நேரில் உழும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு இடைத்தரகர் இருப்பார். அவர்தான் ஜமீன்தார். ஓஹோ, பழைய திரைப்படங்களில் வருகிறதே அந்த ஜமீன்தார்களா? உண்மைதான். இது எப்படி செயற்பட்டது என்றால், பல கிராமங்கள், பல 1000 ஏக்கர் நிலங்கள் அடங்கிய ஒட்டுமொத்த எஸ்டேட்டும் அந்த ஜமீன்தாரிடம் ஒப்படைக்கப்படும். அவர் விவசாயிகளிடம் வரியை வசூலித்து ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவார். சரி. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சட்டப்புள்ளி ஒன்று இருக்கிறது. அந்த உழும் விவசாயிக்குத்தான் உழும் நிலத்தின் மீது எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அவர் ஒரு சாதாரண குத்தகைதாரராகவே ஜமீன்தாரின் தயவில் வாழ்ந்து வந்தார். நிலத்தை உழுது விதையிட்டு தன் வியர்வையை சிந்தி பயிர் செய்யும் விவசாயிக்கு சொந்த நிலத்திலேயே எந்த உரிமையும் இல்லை. அவர் வெறும் அடிமை போலதான் இருந்திருக்கிறார். ஆமாம். சரி, இந்த ஜமீன்தாரி முறையில் ஜமீன்தார்கள் பலம் பெற்று சில நேரங்களில் ஆங்கிலேயர்களுக்கே சரிவர வரி கட்டவில்லை. அதனால் இடைத்தரகர்களே வேண்டாம் என்று ஆங்கிலேயர்கள் முடிவெடுத்தார்கள். அப்படி உருவான 2வது முறைதான் ரேயத்வாரி முறை. இந்த வார்த்தையை வரலாற்று புத்தகங்களில் படித்திருக்கிறேன். 1820இல் மெட்ராஸ் மாகாணத்தில் சர் தாமஸ் மன்ரோ என்பவரால் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ரயத் என்ற வார்த்தைக்கு விவசாயி என்று பொருள். ஜமீன்தார் என்ற இடைத்தரகரை முழுமையாக ஒழித்துவிட்டு அரசாங்கமே நேரடியாக விவசாயியிடம் வரி வசூலிக்கும் முறைதான் இது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், இந்த ரயத்வாரி முறையில்தான் பட்டா என்ற வார்த்தையே முதலில் பிறக்கிறது. அப்போதிருந்துதான் இன்று நாம் பயன்படுத்தும் பட்டா வழங்கப்படுகிறதா? உண்மைதான். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அரசாங்கம் நேரடியாக விவசாயியிடம் வரி வசூலிக்க வேண்டும் என்றால் எந்த நிலத்திற்கு யார் வரி கட்டுவது என்ற துல்லியமான கணக்கு அரசாங்கத்திற்கு தேவையல்லவா? அதற்காக அரசாங்கம் ஒரு விவசாயிக்கு வழங்கிய வெறும் வரி வசூல் அடையாள அட்டை மட்டும்தான் அந்த கால பட்டா. அதேபோல் ஒரு தனிநபர் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் எங்கெல்லாம் நிலம் வைத்திருக்கிறார் என்ற ஒட்டுமொத்த கணக்கை பதிவு செய்யும் ஒரு பேரேடு, அதாவது மைய கணக்கு புத்தகம்தான் சிட்டா. அதாவது இதே ஒரு உதாரணத்தோடு பொருத்தி பார்க்கிறேன். நான் ஒரு திரையரங்கிற்கு படம் பார்க்கச் செல்கிறேன். நான் பணம் கொடுத்து வாங்கும் டிக்கெட் தான் பட்டா. ஆனால் அந்த திரையரங்கில் எந்த வரிசையில் எந்த இருக்கையில் யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று உரிமையாளர் தன் வசதிக்காக வைத்திருக்கும் ஒட்டுமொத்த பதிவேடுதான் சிட்டா. அந்த திரையரங்கின் உரிமையாளர் இருக்கைய உண்பிடுக்கு சொந்தமாக எழுதி தரவில்லை. அந்த ஒரு காட்சிக்கு நீங்கள் அமர்ந்து கொள்வதற்கான அனுமதி சீட்டு மட்டும்தான் அது. புரிகிறது. அதுபோலதான் ஆரம்ப காலகட்டத்தில் ரயத்வாரி முறையில் உருவான பட்டா மற்றும் சிட்டா ஆகியவையும். அவை நிலத்தின் உரிமை ஆவணங்கள் அல்ல. அவை அரசாங்கம் விவசாயிக்கு வழங்கிய வெறும் வரி வசூல் ஆவணங்கள் மற்றும் கணக்கு பேரேடுகள் மட்டுமே. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கிறதே. அப்படியானால் வெறும் வரி கட்டும் ரசீது எப்படி நிலத்தின் உரிமையாக மாறியது? இதற்கிடையில் ஏதோ ஒரு மாபெரும் சட்டப்புரட்சி நடந்திருக்க வேண்டும். மிகச் சரியாக சொன்னீர்கள். இதுதான் நமது சட்ட வரலாற்றின் மிக பிரம்மாண்டமான திருப்புமுனை. சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு நிலம் உழுபவனுக்கே சொந்தமாக வேண்டும் என்ற நோக்கத்தில் 1948இல் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது ஆக்ட் 26 ஆஃப் 1948. இது ஏதோ சட்ட புத்தகத்தில் உள்ள ஒரு சாதாரண காகிதம் அல்ல. இந்திய நில உடைமை வரலாற்றில் இது ஒரு மாபெரும் புரட்சி. அப்படி என்ன மாபெரும் புரட்சி இந்த சட்டம் செய்தது? ஒரு சட்டம் வந்தவுடன் எல்லா நிலங்களும் விவசாயிகளுக்கு போய்விட்டதா? அது அவ்வளவு எளிதாக நடக்கவில்லை. ஜமீன்தார்களின் பிடியில் பல 1000 ஏக்கர்களாக முடங்கி கிடந்த நிலங்களை இந்த சட்டம் ஒட்டுமொத்தமாக ஒழித்தது. அந்த நிலங்களை அரசு சாதாரணமாக விட்டுவிடவில்லை. சட்டப்பூர்வமாக கையகப்படுத்தி ஒவ்வொரு அங்குலமாக அளந்து
தரம் பிரித்து வரியை நிர்ணயம் செய்யும் செட்டில்மெண்ட் என்னும் மிக நீண்ட கடினமான நிலவரி திட்டப்பணியை செய்தது. வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமமாகச் சென்று எந்த நிலத்தை யார் உழுது கொண்டிருக்கிறார்கள் என்று நேரில் ஆய்வு செய்தார்கள். இந்த 1948 சட்டத்தின் பிரிவு 11 படி பல தலைமுறைகளாக எந்தவித உரிமையும் இல்லாமல் அந்த நிலங்களில் உழுது கொண்டிருந்த சாமானிய விவசாயிகளுக்கு அந்த நிலத்தின் உரிமையை முழுமையாக மாற்றித் தந்தது அரசாங்கம். அதற்காக அவர்கள் வழங்கப்பட்டதுதான் ரயத்வாரி பட்டா. ஓஹோ, ஆக ஆங்கிலேயர் கால பழைய பட்டாவிற்கும் இந்த 1948 சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டாவிற்கும் மிகப்பெரிய தர்க்கரீதியான வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? இரண்டும் ஒன்றல்ல. நிச்சயமாக ஒன்றல்ல. பழைய பட்டா என்பது வரி வசூலிப்பதற்கான ஆவணம் மட்டுமே. ஆனால் 1948 சட்டத்தின் கீழ் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ரயத்வாரி பட்டா என்பது அரசே அவருக்கு அந்த நிலத்தின் முழு உரிமையையும் சட்டப்பூர்வமாக வழங்கும் மிக வலிமையான உரிமை ஆவணம். இதைத்தான் ஆங்கிலத்தில் டைட்டில் டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள். இதே காலகட்டத்தில் நடந்த இன்னொரு விஷயத்தையும் நாம் சுருக்கமாக குறிப்பிட வேண்டும். மன்னர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களால் கோயில்களுக்கும் சில தனி நபர்களுக்கும் வரி இல்லாமல் தானமாக வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருந்தன. அவற்றை இனாம் நிலங்கள் என்பார்கள். அவற்றையும் ஒழித்து அங்கு உழைக்கும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க 1963ஆம் ஆண்டு இனாம் ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலமும் நிலம் உழுபவனுக்கே சொந்தமானது. எல்லாம் மிகச் சரியாகத்தானே நடந்திருக்கிறது. சட்டம் இயற்றப்பட்டது, நிலம் உழுபவனுக்கே உரிமை வழங்கப்பட்டு பட்டாவும் கையில் வந்துவிட்டது. அப்படியென்றால் பின்பு எங்கு பிரச்சினை தொடங்கியது? இன்று ஏன் நீங்கள் நீதிமன்றங்களுக்குச் சென்றால் அங்கே இத்தனை சிவில் வழக்குகள் நிலம் சம்பந்தமாகவே பல வருடங்களாக தேங்கி கிடக்கின்றன? நீங்கள் இப்போது தொட்டிருப்பதுதான் இன்றைய சிவில் வழக்குகளின் ஆணிவேர். சட்டங்கள் சரியாக இருந்தாலும் அதனை செயல்படுத்திய விதத்தில் மிகப்பெரிய பிழைகள் நடந்தன. இதை புரிந்து கொள்ள நாம் 1979 முதல் 1989 வரை தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மாபெரும் நில அளவை மற்றும் ஆவண மேம்பாட்டு பணியை பற்றி பேச வேண்டும். அதன் பெயர்தான் UDR. UDR, இந்த வார்த்தையை நிலம் வாங்கும் பலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கிராமத்து பட்டாவுல இது ஒரு முக்கியமான மைல்கல்லுங்கிறாங்களே, அதுவா? உண்மைதான். 1948 எஸ்டேட் ஒழிப்புச் சட்டத்திற்கு பிறகு நடந்த மிகப்பெரிய ஆவண மேம்பாட்டு பணி இது. அதுவரை நமது ஆவணங்களில் நில அளவீடுகள் ஏக்கர், சென்ட் மற்றும் பழங்கால முறையான குழி, மா என்ற கணக்கில்தான் இருந்தன. அவற்றை சர்வதேச அளவிலான மெட்ரிக் முறைக்கு, அதாவது ஹெக்டேர், ஏர்ஸ், சதுர மீட்டர் என்ற முறைக்கு மாற்றுவதற்காக இந்த UDR திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்லாமல் நிலத்தின் உண்மையான அனுபவத்தில் இப்போது யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய பதிவேடுகளை உருவாக்குவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. பழைய முறையான குழி, மா என்பதை ஹெக்டேர், ஏர்ஸாக மாற்றுவது ஒரு சிறந்த மேம்பாடுதானே. இதில் எப்படி இவ்வளவு வழக்குகள் உருவாகும்? நீங்கள் அதற்கு பின்னால் உள்ள நடைமுறை சிக்கலை பார்க்க வேண்டும். பல லட்சம் ஏக்கர் நிலங்களை எந்த நவீன GPS கருவிகளும் இல்லாத அந்த காலத்தில் அதிகாரிகள் நேரில் அளந்தார்கள். பழைய அளவீடுகளில் இருந்து புதிய மெட்ரிக் முறைக்கு மாற்றி கணக்கீடு செய்யும்போது வருவாய்த்துறையினர் எண்ணற்ற எழுத்துப்பிழைகளை செய்தார்கள். பல லட்சம் ஆவணங்களை கையால் எழுதும்போது மனித தவறுகள் நடந்தன. ஒருவரின் தந்தை பெயரில் இருந்த 2 ஏக்கர் நிலம் தற்செயலாக ஒரு எழுத்துப்பிழையாலோ அல்லது தவறான கணித அளவீட்டாலோ முற்றிலும் தொடர்பில்லாத வேறொருவர் பெயருக்கு மாறிப்போனது. பெயரில் இருந்த சிறு ஒற்றுமையால் ஒருவரின் நிலம் இன்னொருவர் கணக்கில் ஏறியது. அதாவது அரசாங்க அதிகாரி செய்த ஒரு சிறிய எழுத்துப் பிழையால் என் தாத்தா பெயரில் பல தலைமுறையாக இருந்த நிலம் இப்போ எப்படி பக்கத்து வீட்டுக்காரர் பெயரில் இருக்கிறது என்று ஒருவர் நீதிமன்றத்தில் நிற்கிறார். அதை வைத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் உரிமை கொண்டாடுவாரா? இது எப்படி சட்டப்படி செல்லும்? நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வரலாற்றுப் பிழை. இன்றும் என் தந்தை நிலத்தை விற்றுவிடவில்லை, ஆனால் UDRல் எப்படி வேறொருவர் பெயர் வந்தது என்று சிவில் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு மூல காரணமே இந்த UDR திட்டத்தில் நடந்த குளறுபடிகள்தான். தர்க்க ரீதியாக பார்த்தால் அரசாங்கம் செய்த கணக்கீட்டு பிழையால் ஒருவருக்கு உண்மையான உரிமை வந்துவிடாது. சரி, ஆனால் அதை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிரூபித்து ஆவணங்களை திருத்துவதற்குள் பல தலைமுறைகள் கடந்து விடுகின்றன. இவ்வளவு குளறுபடிகளுக்கு பிறகும் ஒரு நிலத்தை வாங்கவோ அல்லது விற்கவோ பட்டா எப்படி ஒரு கட்டாய ஆவணமாக மாறியது? ஒரு பக்கம் அது வெறும் வரி ஆவணம் என்று கூறுகிறீர்கள், இன்னொரு பக்கம் அது பிழைகள் நிறைந்த ஆவணம் என்று தெரிகிறது. பிறகு எப்படி இது ஒரு இரும்பு கவசமாக மாறியது? இது ஒரு மிக நீண்ட சட்ட போராட்டம். நீதிமன்றங்களில் நீண்ட காலமாகவே ஒரு விவாதம் இருந்து வந்தது.
பட்டா என்பது வெறும் வரி வசூலிப்பதற்கான ஆவணம் மட்டும்தான். ஒருவர் நிலத்தை விலை கொடுத்து வாங்கிய கிரியப்பத்திரம்தான் உரிமை ஆவணம். பட்டாவை வைத்து உரிமையை கோர முடியாது என்று பல வழக்குகளில் வாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த சட்ட முரண்பாட்டை என்றென்றைக்குமாக உடைத்து வருவாய்த்துறை வழங்கும் பட்டாவிற்கு ஒரு இரும்பு கவசமாக வந்ததுதான் 1983இல் இயற்றப்பட்ட தமிழ்நாடு பட்டா பாஸ்புக் சட்டம். இந்த சட்டம் பட்டாவிற்கு அப்படி என்ன பிரம்மாண்டமான பலத்தை கொடுத்து விட்டது? இந்த சட்டத்தின் பிரிவு 4 ஒரு மிக முக்கியமான சட்ட அங்கீகாரத்தை அளித்தது. நீதிமன்றங்கள் அதுவரை பட்டாவை ஒரு சாதாரண ஆவணமாக பார்த்த நிலையை இது மாற்றியது. பட்டா என்பது ஒரு நிலத்தின் உரிமைக்கான முதல் நிலை ஆதாரம், அதாவது பிரீமா ஃபேசே எவிடன்ஸ் ஆஃப் டைட்டில் என்று ஆணித்தரமாக சட்ட புத்தகத்தில் பதிவு செய்தது. இந்த சட்டம் வந்த பிறகுதான் பட்டா இல்லாமல் ஒரு நிலத்தை விற்கவோ வாங்கவோ முடியாது என்ற தற்போதைய நிலை உருவானது. பட்டா என்பது வெறும் வரிச்சீட்டு என்ற நிலையிலிருந்து நிலத்தின் உரிமையை நிர்ணயிக்கும் அசைக்க முடியாத ஆவணமாக மாறியதற்கு இந்த 1983 சட்டத்தின் பிரிவு 4 தான் முக்கிய காரணம். எல்லாமே விவசாய நிலங்கள் அல்லவே. நான் ஒரு கிராமத்தில் குடியிருக்கிறேன் அல்லது நான் ஒரு நகரத்தில் அபார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறேன் என்றால் எனக்கு என்ன வகையான பட்டா வழங்கப்படும்? நிலத்தின் தன்மைக்கேற்ப பட்டாக்களும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலாவதாக கிராம நத்தம் பட்டா. ஒரு கிராமத்தில் மக்கள் குடியிருப்பதற்காக பிரிக்கப்பட்ட நிலமே நத்தம். பலரும் இதை அரசு புறம்போக்கு என்று தவறாக நினைக்கிறார்கள். ஆமாம், நத்தம்னா புறம்போக்குன்னு தானே சொல்லுவாங்க. அதுதான்ல. சட்டப்படி நத்தம் நிலம் புறம்போக்கு அல்ல. அங்கு தலைமுறையாக வசிக்கும் மக்களுக்கே அது சொந்தம். அந்த நத்தம் நிலத்தில் குடியிருப்பவர்களுக்கு அரசாங்கம் வழங்கும் உரிமை ஆவணமே நத்தம் பட்டா. அப்படியானால் சென்னை, மதுரை போன்ற பெரிய நகரப் பகுதிகளில் நிலம் வாங்குபவர்களுக்கு என்ன வகையான பட்டா வழங்கப்படும்? அங்கு எப்படி நில அளவை நடக்கும்? நகரங்கள் மற்றும் நகராட்சிகளாக மாறிய பகுதிகளில் பழைய சர்வே எண்களை எல்லாம் மாற்றி வார்டு, பிளாக், நகர அளவை எண் என்ற புதிய அடிப்படையில் நில ஆவணங்கள் பராமரிக்கப்படும். இதை TSLR என்று அழைப்பார்கள். இதுவே நகரப்பட்டா ஆகும். இதை தவிர்த்து நிபந்தனை பட்டா என்ற ஒன்றும் இருக்கிறது. நிலமற்ற ஏழைகளுக்காகவும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் பட்டா இது. இதை ஏடி பட்டா என்றும் சொல்வார்கள். இந்த நிலங்களை அரசாங்கம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக கொடுக்கிறது. அதனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது சில நேரங்களில் நிரந்தரமாகவே வேறு நபர்களுக்கு இந்த நிலத்தை விற்கவோ தானம் செய்யவோ முடியாது என்ற கடுமையான நிபந்தனையோடு இது வழங்கப்படும். சரி, தத்துவத்தையும் வரலாற்றையும் தாண்டி நடைமுறை பயன்பாட்டிற்கு வருவோம். இன்று ஒரு நிலத்தை வாங்கப் போகிறீர்கள் என்றால் வருவாய்த்துறையில் எந்தெந்த ஆவணங்களின் படிநிலைகளை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும்? ஒரு நிலத்தின் முழு வரலாற்றை அறிய இன்று வருவாய்த்துறையில் முக்கியமாக 4 ஆவணங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையதாக உள்ளன. இந்த 4ஐயும் தர்க்க ரீதியாக சரிபார்ப்பது மிக மிக அவசியம். முதலாவது ரெஜிஸ்டர். இதே பதிவேடு என்று சொல்வார்கள். இதுதான் ஒரு கிராமத்தின் தாய் ஆவணம். ஓ, தாயாவணமா? இதில் என்ன தகவல்கள் இருக்கும்? அந்த கிராமத்தில் உள்ள மொத்த நிலங்களின் பரப்பு என்ன, நீங்கள் வாங்கும் நிலம் நத்தம் நிலமா, அரசு புறம்போக்கா, வண்டிப்பாதையா அல்லது தனிநபர் நிலமா என அனைத்து நிலங்களின் வகைப்பாடும் இந்த ரெஜிஸ்டர் ஆவணத்தில்தான் இருக்கும். இதை வைத்து நீங்கள் வாங்கும் நிலம் சட்டப்பூர்வமாக சரியான தன்மை கொண்டதா என்பதை கண்டறியலாம். அருமை. ஒரு நிலத்தின் அடிப்படை தன்மை சரிதானா என்பதை ரெஜிஸ்டர் மூலம் தெரிந்து கொண்டேன். ஆனால் அந்த நிலம் எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது என்ற சிக்கல் வருமே, அதை எப்படி உறுதி செய்வது? அதற்காகத்தான் 2வது ஆவணம் இருக்கிறது. அதுதான் FMB. நிலத்தின் எல்லைகளை துல்லியமாக காட்டும் வரைபடம் இது. ஒரு சர்வே எண்ணுக்குள்ளுள்ள நிலத்தின் நீளம், அகலம் என்ன, அதன் 4 எல்லைகள் எப்படி செல்கின்றன என்பதை தெளிவாக காட்டும் ஆவணம் இந்த FMB. இதை வைத்துத்தான் நிலத்தை நேரில் அளக்க வேண்டும். சரி, எல்லைகள் சரியாக இருக்கிறது, அளவும் சரியாக இருக்கிறது. ஆனால் இந்த நிலம் யாருக்கு சொந்தம், யாருக்கு வரி கட்டும் உரிமை இருக்கிறது என்று எப்படி பார்ப்பது? அதற்கான 3வது ஆவணம்தான் நாம் இவ்வளவு நேரம் விவாதித்த பட்டா சிட்டா. இது ஒரு தனிநபரின் உரிமை மற்றும் அவர் அந்த நிலத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பொறுப்பை காட்டும் ஆவணம். முன்பு இவை இரண்டும் தனித்தனியாக இருந்தன.
தற்போது கணினிமயமாக்கப்பட்டு பட்டா சிட்டா என ஒன்றாகவே இணைந்துவிட்டது. சரி, தாய் ஆவணம் சரியாக இருக்கிறது, எல்லைகள் சரியாக இருக்கிறது, பட்டாவும் அவர் பேரில் தான் இருக்கிறது. இந்த மூன்றும் சரியாக இருந்தா நான் எந்த கவலையும் இல்லாம அந்த நிலத்தை வாங்கி விடலாமா? அங்கேதான் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு நிலம் உங்கள் பெயரில் பட்டாவாக இருக்கலாம், நீங்கள் நிலத்தின் உரிமையாளராக ஆவணங்களில் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த நிலத்தில் உண்மையில் யார் உழவு செய்கிறார்கள், அந்த நிலம் யாருடைய நேரடி அனுபவத்தில் இருக்கிறது என்பதை குறிக்கும் 4வது மற்றும் மிக முக்கியமான ஆவணம் ஒன்று உள்ளது. 4வது ஆவணமா? அது என்ன? அதுதான் அடங்கல். இதனை கிராம நிர்வாக அலுவலரான VAO பராமரிப்பார். ஒரு நிலத்தில் நடக்கும் உண்மையான விவசாய அனுபவத்தை, அங்கு என்ன பயிர் நடப்பட்டுள்ளது என்பதை இந்த ஆவணம்தான் உறுதிப்படுத்தும். பட்டா ஒருவரிடமிருந்தும் அடங்கலில் வேறொருவர் பெயர் இருந்தால் அங்கே சட்டச்சிக்கல் வர வாய்ப்புள்ளது. ஒரு சாதாரண காகித ஆவணத்தின் பின்னால் இத்தனை பெரிய படிநிலைகளும் நுணுக்கங்களும் இருப்பதை அறிந்து கொள்வது உண்மையிலே பெருவியப்பை அளிக்கிறது. ஒரு நிலத்தை வாங்குவது என்பது வெறும் பதிவுத்துறையில் பத்திரத்தை பதிவு செய்வதோடு முடிந்து விடுவதில்லை. வருவாய்த்துறையின் இந்த 4 ஆவணங்களின் ஆழமான புரிதலில்தான் உங்களின் பாதுகாப்பான நில முதலீடு அடங்கியிருக்கிறது என்பதை நேயர்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள். ஒவ்வொரு துண்டு நிலமும் ஒரு காலத்தில் எந்தவிதமான உரிமையும் இல்லாமல் வெறும் குத்தகைதாரர்களாக இருந்த சாமானிய விவசாயிகளின் பல நூறு ஆண்டுகால போராட்டத்தின் வெற்றி பரிசு என்பதை நினைக்கும்போது சிலிர்ப்பாக இருக்கிறது. உண்மைதான். ஆனால் இறுதியாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஆழமான கருத்தொன்றிருக்கிறது. இந்த UDR காலத்தில் நடந்த மனித தவறுகளாலதான் இன்றும் நீதிமன்றங்களில் இவ்வளவு வழக்குகளும் பிரச்சனைகளும் உள்ளன என்று பேசினோம் அல்லவா? ஆமாம், நிறைய வழக்குகள் அதனாலதான் வருகின்றன என்றீர்கள். இப்போது ஆவணங்கள் எல்லாமே கணினிமயமாகி விட்டன. எதிர்காலத்தில் இந்த தரவுகள் அனைத்தையும் செயற்கை நுண்ணறிவோ அல்லது பிளாக்செயின் போன்ற நவீன தொழில்நுட்பமோ முழுமையாக நிர்வகிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் அடிப்படையில் எழுத்துப் பிழைகளோடு உள்ள ஆவணங்களை அப்படியே டிஜிட்டல் செய்தால் என்ன ஆகும்? தவறுகள் அப்படியே தொடரும் அல்லவா? சரியாகச் சொன்னீர்கள். ஒரு புதிய தொழில்நுட்பம் 80களில் நடந்த வரலாற்றுப் பிழைகளை திருத்துமா, அல்லது அந்த தவறுகளை டிஜிட்டல் உலகில் என்றென்றைக்குமாக நிரந்தரமாக்குமா? அடுத்த முறை உங்கள் கணினி திரையில் உங்கள் டிஜிட்டல் பட்டாவை பார்க்கும்போது இந்த கேள்வியை சற்று சிந்தித்துப் பாருங்கள். மிகச் சிந்திக்க வைக்கும் கேள்வி இது. விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்ட தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.